அனைவருக்கும் வணக்கம். அகத்தாய்வு 2வது தினமான இன்னைக்கு உறவுகளிடையே நமக்கு இருக்கக்கூடிய அகங்காரத்தை எப்படி துறக்கிறது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு யோசிக்கலாம். உறவுகள் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கவங்களா இருக்கலாம், சில நண்பர்களா இருக்கலாம், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இருக்கவங்க, இப்படி நம்ம சுற்றி பழகக்கூடிய எல்லா மனிதர்கள்கிட்டையுமே நம்ம அகங்காரம் இல்லாமல் அன்பாக இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப எளிய ஒரு அறிகுறி. எப்பவுமே நம்ம மனசுல யாரையுமே பிடிக்காது அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. யாரை பத்தியும் நம்ம விமர்சனம் செய்ய மாட்டோம். மற்றவங்க மேல குற்றம், குறை, பழி எதுவுமே நமக்கு தோணாது. இன்னும் ஆழமா இதை உணர்ந்தோம்னா நம்மளோட சந்தோஷம் மற்றவங்கள சார்ந்ததா இருக்காது. நம்ம சுத்தி இருக்கவங்க எதை பண்ணாலும் எப்படி நடந்துக்கிட்டாலும் நம்மளோட நிம்மதியையும் அமைதியையும் அது பாதிக்காது. இதை கேட்கும் போது ஃபர்ஸ்ட் சில பேருக்கு என்ன தோணலான்னா, இதெல்லாம் என் வாழ்க்கையில சாத்தியமே இல்லை, எனக்குள்ள அகங்காரம் இருக்கு அப்படிங்கறத நான் ஒத்துக்கிட்டா கூட இதை என்னால் எப்படி அழிக்க முடியும்? நம்ம எல்லாராலையும் முடியும். டெய்லி நம்ம என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், இதை ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் உட்காந்து நம்ம யோசிச்சா போதும். அதனால இந்த வீடியோவை கேட்குற எல்லாருக்குமே, இதை சொல்ற எனக்குமே, நம்ம எல்லாருக்குமே இது சாத்தியம். இந்த நம்பிக்கையோடு ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு. யாருக்கிட்ட நமக்கு ஈகோ இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்நேரத்துக்கு அவங்கவுங்க மனசுக்குள்ள உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ, யார் கூடலாம் அடிக்கடி பிரச்சனை இருக்கோ, அவங்க எல்லார் முகமும் மின்னல் மாதிரி அவங்க முகமெல்லாம் வந்து போயிருக்கோம். இன்னைக்கு பெரும்பான்மையான வீடுகள்ல கணவன் மனைவிக்குள்ள ஈகோ, மாமியார் மருமகள், சில பேர் வீட்டில் வயசானவங்க இருக்கும்போது அவங்களோட வளர்ந்த பிள்ளைகள் கூட ஈகோ, ஆஃபீஸ் லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேருக்கு, இவங்களுக்கும் மேனேஜர்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய சில உரசல்கள், இப்படி யாராக இருந்தாலும் சரி, அது எந்த உறவாகவும் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நம்மள நாமளே அழுத்தி சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம், எனக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோவுக்கு மற்றவங்க காரணம் இல்லை. அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்க இப்படி பேசினாங்க, அதனாலதான் எனக்கு ஈகோ வந்துச்சு அப்படிங்கிற கண்ணோட்டத்துல இருந்து வெளியில வந்து எனக்குள்ள இருக்க அகங்காரத்துக்கு 100% நான் மட்டும்தான் பொறுப்பு. இதை உணர்ந்து நம்ம இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கே முழுமையா போக முடியும். ஏன் எத்தனை வருஷம் ஒரே வீட்டில் 2 பேர் ஒன்னா வாழ்ந்தாலும் ஈகோ அழியவே மாட்டேங்குதுன்னா அதுக்கு காரணம், இந்த முதல் ஸ்டெப்புக்குள்ள நம்ம கால் எடுத்து கூட வச்சிருக்க மாட்டோம். அப்படிதான் அகங்காரம் நம்மளை பிடிச்சி சிறைப்படுத்தி வச்சிருக்கு. இன்னைக்கு அந்த முதல் ஸ்டெப்பை எடுக்கலாம். இன்னைக்கு நாள் முழுக்க எங்கெல்லாம் நம்மளோட ஈகோ தூண்டப்படுது அப்படிங்கிறத கவனிக்கலாம். பொதுவா மற்றவங்க சொல்ற ஏதோ ஒரு வார்த்தை இல்லைன்னா அவங்க செய்யக்கூடிய செயல் இதுதான் நம்மளை ட்ரிகர் பண்ணுது. இந்த ட்ரிகர் நமக்குள்ள கோவத்தை உண்டாக்கலாம், இல்லைன்னா அவங்கள பத்தின ஒரு விமர்சனத்தை உருவாக்கலாம். ஸோ ட்ரிகர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒரு தருணத்துல நம்ம ட்ரிகர் ஆகிறோம். அந்த தருணத்துல நம்ம கவனமா இருக்க போறோம். இன்னைக்கு ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே இது எனக்கு ட்ரிகர் பண்ண போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். யூஸ்வலா நம்ம அதுக்கு உடனே குவிக்கா ரியாக்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கும் ரியாக்ட் பண்ணா பண்ணலாம், ஆனா அந்த ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பாஸ் எடுக்க போறோம். இப்போ என்ன ஆச்சு, அவங்க என்ன சொன்னாங்க, அதை என்னை என்ன ஃபீல் பண்ண வச்சுது, அதை மட்டும் ஒரு சில நொடிகள், ஃபியூ செகண்ட்ஸ் யோசிச்சுட்டு அப்புறமா நம்ம ரியாக்ட் பண்ணலாம். சில பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மற்றவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் ரியாக்டே பண்ணாதீங்க, அப்படியே அமைதியாக இருந்துருங்க. ஆனால் இங்கே ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்ம முன்னாடி முடிவு பண்ணிடுறோம், இவங்க என்ன சொன்னாலும் நான் ரியாக்ட் பண்ண போறதில்ல, அமைதியாக இருக்க போறேன் அப்படின்ட்டு. ஒரு விதத்தில் அது நல்ல விஷயம்தான், பிரச்சனைகள்லாம் எதுவும் உருவாகாது. ஆனால் அப்படி வெளியில அமைதியாக இருந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா உள்ள நம்ம என்ன உணர்றோம், உள்ள அவங்கள பற்றி நமக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கா எண்ணங்கள், அவங்க செஞ்சது ஏன் தவறு இல்லை நான் செஞ்சது ஏன் ரைட்டு அப்படிங்கிற நியாயப்படுத்தி பார்க்கறது நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கா. உண்மையாகவே அகங்காரம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா இந்த 2 செயலும் நமக்கு நடக்காது. அதுதான் உண்மையாலே நம்ம அமைதியாகிறது. அதாவது நம்மள ஒரு விஷயம் ட்ரிகரே பண்ணலை, அப்போதான் நமக்கு ஈகோ போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் ட்ரிகர் பண்ணுது, ஆனால் நான் முடிவெடுத்து நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அமைதியாக இருக்கேன். இது வர ஈகோவை சப்ரஸ் பண்ணி வைக்கிறோம். அது என்னைக்காவது ஒரு நாள் விஸ்வரூபம் எடுக்கும். ஸோ நம்மளோட குறிக்கோள் மற்றவங்களுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது கிடையாது, பட் நமக்குள்ள அகங்காரம் குறையுதா. சரி, அந்த ட்ரிகரை நம்ம பாஸ் பண்ணி கவனிக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? குவாண்டம் ஃபிசிக்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல அப்சர்வர் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். அதாவது சுருக்கமாக ஒரு பொருளை ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னு அது உணர்ந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரியா நடந்துக்கும், பிஹேவ் பண்ணும். மற்றவங்க நம்மளை பார்க்காத போது அது வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். அதே மாதிரிதான்
இந்த அகங்காரம் இருக்கு இல்லையா நமக்குள்ள, நம்மளை யாரும் கவனிக்கல அப்படிங்கிறப்போ அது பாட்டுக்கு தான் ஆட்டத்தை காமிக்கும். பொதுவாக அது ஆடுற ஆட்டத்திலேயே நம்மளும் போயிட்டு இருக்கோம். நம்ம ஒரு சின்ன பாஸ் பண்ணி நம்மளை எது ட்ரிகர் பண்ணுச்சுன்னு கவனிச்சோம்னா அந்த அகங்காரத்தோட பார்வையாளராக நம்ம அங்கே வந்து நிற்கிறோம். நம்மள ஒருத்தங்க பார்க்குறாங்க அப்படின்னு அதுக்கு தெரிஞ்ச உடனே அது கொஞ்சம் அடங்கும். நம்ம அதை வேற ஒன்றுமே பண்ண வேணாம். நீ செய்யறது தவறு இல்லை அதை கூட சண்டை போடுறது எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் கவனிக்கணும். இப்படி நம்ம அடிக்கடி தொடர்ந்து பண்ண இந்த அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி 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 ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாம மறைஞ்சு போயிடும். இன்னைக்கு ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம ட்ரிகர் ஆயிட்டு எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு கோவப்பட்டு கூட கத்துறோம். அந்த கோவப்படுற சமயத்துல கூட நம்ம வந்து இந்த கோவத்தோட பார்வையாளராக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம கோவப்படுற அந்த இன்டென்சிட்டி, அந்த வீரியம் கண்டிப்பாக குறையிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தங்களையா எடுத்துக்கிட்டு இவங்க செஞ்சது சரியா, நம்ம செஞ்சது சரியா, அவங்க அதை பேசினாங்க, அவங்க எதை சொன்னாங்க, இப்படி நடந்துக்கிட்டாங்க, இப்போ எது கரெக்டு எது தப்பு, இந்த மாதிரிலாம் நம்ம அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த அகங்காரத்துக்கு இன்னும் நம்ம எண்ணெயை ஊற்றி நிறைய எரிய வைக்கிறோம்னு அர்த்தம். நம்ம கவனத்தை மற்றவங்க மேலே விட்டுட்டு நமக்குள்ள நம்ம மேலே திருப்ப போகிறோம். அப்படி திருப்பும் போது ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு பொதுவாக நம்ம நிறைய பேர் இதை நோட்டீஸே பண்ண மாட்டோம். அதாவது மற்றவங்க இந்த வார்த்தையை பேசுகிறாங்க இல்லை இந்த செயலை செய்கிறாங்க அப்படிங்கிறத விட அவங்க எப்போதுமே இப்படி தான் பேசுவாங்க, எப்போதுமே இந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க செய்வாங்க அப்படிங்கிற மெமரி, நினைவு நமக்குள்ளே இருக்கு இல்லையா? அந்த மெமரி ஒரு ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன் மாதிரி நம்ம எப்போதுமே எப்படி ட்ரிகர் ஆகுவோமோ, எப்போதுமே எப்படி நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோமோ, எப்போதுமே எந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு பதிலடி கொடுப்போமோ அதே மாதிரி தான் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். உதாரணத்துக்கு நம்ம ஏதோ ஒன்று சரியாக செய்யலை அப்படின்னு நம்ம மனைவி நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு பழக்க தோஷத்துல நம்ம எப்படி பதில் அளிப்போம்னா, நீ மட்டும் என்ன, நீயும் இப்படிதான் பண்ண அன்னைக்கு. இதை ஏன் நம்ம அந்த இடத்துல சொல்றோம்? இப்போதைக்கு எது பிரச்சனை அப்படின்னா நம்ம இப்ப பண்ண ஒரு விஷயம், அவங்க நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு நமக்கு அது பிடிக்கல, அதனால நமக்கு ட்ரிகர் ஆகுது. இப்ப நம்ம ஈகோ அங்க என்ன வேலை பார்க்குதுன்னா, இல்ல ஒரு காலமும் நான் செஞ்சது தப்பு இல்லை, நான் தாழ்ந்தவன், நான் காட்டிக்க முடியாது, என்ன நான் காப்பாத்திக்கணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னா கடந்த கால நினைவுகளை தோண்டி எடுத்து அதே மாதிரி தவிர அவங்க எப்போ செஞ்சாங்களோ அதை சுட்டி காட்டணும். அதை கேட்டு அவங்க ட்ரிகர் ஆகும்போது அதில் நம்மளோட ஈகோவோ ஒரு சின்ன சந்தோஷம். மற்றவங்க பண்ணிட்டு தப்பெல்லாம் சுட்டி காட்டும் போது நம்மள உயர்த்திக்கிறதாகவும் நம்ம ஜெயிச்சிட்ட மாதிரியுமான ஒரு உணர்வு. நம்ம என்ன உணர்றோம் அப்படிங்கிறத அக்கு வேற ஆணி வேற பிரிச்சா உள்ள இதெல்லாம் தான் ஒளிஞ்சிருக்கும். ஆனால் ஏன் இது வெளிப்படையே நமக்கு தெரியறது இல்லைன்னா இந்த அகங்காரம் தான் நம்ம அப்படின்ட்டு நானே அதுவா அதுவே நானா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அகங்காரம் வேற நான் வேற அப்படின்னு நம்ம உணர்றதுக்கு ஒரு சிறந்த வழிதான் கவனித்தல். எப்ப நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப அந்த அகங்காரம் வேறு, அது என்ன பண்ணுது, எப்படி யோசிக்குது, என்னெல்லாம் ட்ரிக் பண்ணுது, எந்த மாதிரியான வார்த்தைகளை அதை சொல்ல தூண்டுது, எந்த மாதிரியான செயல்களை செய்யறதுக்கு தூண்டுது அப்படிங்கிறத நம்மளால கவனிக்க முடியும். இந்த கவனத்தை மட்டும் நம்ம விடாம பண்ணிட்டே இருந்தோம்னா அகங்காரத்தோட குரல் குறைய ஆரம்பிக்கும். ஒருவேளை இந்த சம்பவம் நடக்கிற அந்த தருணத்துல நம்ம கவனிக்கலன்னா கூட அது நடந்ததுக்கு அப்புறமா எப்ப நமக்கு டைம் கிடைக்குதோ இல்லைன்னா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பேசினாங்க, அதுக்கு நான் எப்படி பதில் அளிச்சேன், எதுக்காக அந்த மாதிரி பதில் என்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சா கூட போதும். எனக்குள் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். இன்னில இருந்து நம்ம இன்னும் ஒரு பயிற்சி செய்யலாம். அகத்தாய்வு செய்யும் சமயத்துல எல்லாம் நமக்கு யாரை பிடிக்காதோ, யார ஆகாதவங்க வேண்டாதவங்கன்னு நினைக்கிறோமோ அவங்கள கற்பனையில கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி கனிவோடு அவங்க கிட்ட பணியணும். நிஜ வாழ்க்கையில அது சாத்தியம் இல்லை அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா கற்பனையிலையாவது நமக்கு அகங்காரம் இல்லாம பணிவோடு அவங்க கூட உரையாடுற மாதிரி கற்பனை செஞ்சு பார்க்கணும். இப்படி நம்ம பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஒரு எண்ண அழுத்தம் கொடுக்குறோம். அவங்க கிட்ட நமக்கு தோன்றக்கூடிய வெறுப்போ எரிச்சலோ அதெல்லாம் இல்லாம அவங்களோட அன்பான ஒரு உறவு வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு எண்ண அழுத்தம் கொடுக்குறோம். உள்மூளை வீடியோல பார்த்தோம், மாயை கர்மம் ஆணவ திரைகள்ல உள்ள அணுக்களுக்கு நம்ம எண்ண அழுத்தம் கொடுக்கும் போது அந்த அணுக்கள்ல பதிஞ்சிருக்கக்கூடிய எண்ணத்துக்கு நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அவங்களுக்காகவோ இல்ல இந்த உறவுக்காகவோ இல்லைன்னா கூட நமக்காக நம்மளோட அகங்காரம் குறைஞ்சி நம்ம ஆன்ம விடுதலை பெறணும் அப்படின்னா இந்த ஆணவ திரையில உள்ள அனைத்து அணுக்களும் பிரிக்கப்பட்டு உறங்கப்பட வேண்டும். அதனால ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது நம்ம இந்த பயிற்சியை கண்டிப்பா செய்யலாம். அடுத்தது, ஒரு உறவுல இந்த அகங்காரம் ஏன் தலையை தூக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் தனக்கு முக்கியத்துவம் கிடைக்கணும். நம்ம ஏன் ஒருத்தவங்க கிட்ட சண்டை போடுறோம், இல்ல குரலை உயர்த்தி பேசுறோம், இல்ல ஒருத்தவங்களை தாழ்த்தி பேசுறோம், ஒருத்தவங்க தண்டனை கொடுக்குறோம், ஒருத்தவங்க மனசு புண்படுற மாதிரி காயப்படுற மாதிரி வார்த்தைகளை ஏன் பேசுறோம், எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த அகங்காரத்தோட பெரிய தேவை எனக்கு முக்கியத்துவம் கிடைக்கணும். இந்த தேவைய எப்படி நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறது?
நம்மள விட மேலே யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, உயர்ந்தவங்க. அதை நம்ம நம்புறப்போ அந்த உயர்வான சக்தி கிட்ட நமக்கு ஒரு பக்தி இல்லை ஒரு பணிவு இயற்கையா வருது இல்லையா? கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறோம், அந்த சிலையை பார்த்து நமக்கு அகங்காரம் வராது இல்லையா? பணிவோடு உருகிதான் நம்ம சாமி கிட்ட வேண்டுறோம், ஆணவத்தோடு வேண்டிக்க மாட்டோம். ஸோ இறை சிந்தனை, இறை லயம் இருக்கிற இடத்துல ஆணவம் குறையுது. எப்பெல்லாம் நமக்கு மற்றவங்கள மனசுக்குள்ள குறை சொல்லணும், அவங்கள விமர்சனம் பண்ணணும், நம்மளோட நியாயத்தை சொல்லணும் அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துல நம்ம கவனமா இருந்து அவங்களோட சிந்தனைக்கு பதிலாக இறை சிந்தனையை கொண்டு வந்தோம்னா, இறைவா போற்றி, ஈசனையே போற்றி, இல்லை கடவுளே போற்றி, இல்லை இறைவனே நீ எவ்வளோ உயர்ந்தவன், நான் எவ்வளோ சிறுபிள்ளைத்தனமா உன்னோட படைப்பான இன்னொருத்தவங்கள நான் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த எண்ணத்துல இருந்து, இந்த பழக்கத்துல இருந்து, இந்த அகங்காரத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடு அப்படின்னு நம்ம கேட்கும் போதும் நமக்குள்ள பணிவு உருவாகுது. மற்ற நபர்கள்ட்ட நமக்கு ஈகோ குறையுது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல அறிகுறி என்னன்னா, நம்ம எண்ணங்களோட தரம் உயரும். சில நாட்கள்ல நம்ம அந்த நாள் முழுவதுமே யாரையாவது ஒருத்தரை ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த மனசு பிடிச்சிக்கும். அவங்க பண்ணதெல்லாம் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ள. அந்த ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ் மாதிரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறைய கண்டுபிடிச்சு அதுல இருந்து அவங்களோட மத்த குறைய பார்க்கும். இப்படியே அவங்களோட குறையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் போகும், அவங்கள்ட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு பார்க்கும். பொதுவா கணவன் மனைவி கூட சண்டை வரும்போது இரு வீட்டு குடும்பத்தாரரோட பேரெல்லாம் இழுத்து ஏன் சண்டைக்குள்ள கொண்டு வரோம்னா, நம்ம மனசுக்கு ஒன்று நிறைய ஆதாரம் வேணும், நிறைய எவிடன்ஸ் வேணும், அவங்க மேல இந்த குறைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சண்டையெல்லாம் ஊஞ்சதுக்கு அப்புறமா கூட நிறைய நேரத்துக்கு இல்லைன்னா சில நாட்களுக்கு சதா அதே நம்ம மனசுக்குள்ள ரீப்ளே ஆயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள ஆணவம் குறைய குறைய எத்தனை நாட்களுக்கு இல்லை எத்தனை நேரத்துக்கு அது நடக்குது அப்படிங்கிறது சுருங்கிட்டே வரும். முந்தையெல்லாம் 2 நாள் ஆனாலும் நடந்த ஒரு சம்பவத்தை நினைச்சு பார்க்காம இருக்கவே முடியல அப்படின்னு தோணலாம். ஆனா சமீப காலங்கள்ல டக்குன்னு மறந்து அடுத்த வேலை பார்க்க போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம அதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அங்க குறைஞ்சிருச்சு. ஸோ அகத்தாய்வு செய்யும் போது நம்மள நாமளே கேட்டுக்கலாம், இன்னைக்கு வந்த எண்ணங்கள்ல எத்தனை சதவிகிதம் மற்றவர்களோட பிழைகள், குற்றம், குறை, கருத்து வேறுபாடுகள், விமர்சனம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் போச்சு, எத்தனை சதவிகிதம் இறைவனோட சிந்தனை இருந்துச்சு அப்படின்னு. இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ்ல பார்த்துருப்போம். குறிப்பா லா ஆஃப் ஒன் சீரீஸ்ல கேட்டலிஸ்ட், வினையூக்கிகள் அப்படின்னு பார்த்துருப்போம். நம்மளை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கும் நபர்கள், சம்பவங்கள் எல்லாமே இல்லைன்னா பெரும்பான்மையானவை நமக்குள்ள எந்த அம்சத்துல நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்காகவே அமைஞ்சிருக்கும். நமக்கு யாரெல்லாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறோமோ பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்களோட ஆன்மா கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணி தான் வந்திருக்கும். அந்த இடத்துல அகங்காரம் இருக்காது, ஆன்மாக்கு அகங்காரம் கிடையாது. இந்த பிறவிகளை இந்த மாதிரி பாடத்தை நான் கற்று உணரணும், இந்த மாதிரியான என்னோட முற்பிறவி பதிவுகள்லாம் வெளிவந்து கரையணும், அதுக்கு என் வாழ்க்கையில இந்த கதாபாத்திரத்துல நீங்க வந்து இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல இந்த மாதிரி நடந்துக்கோங்க, அது எனக்கு ஏற்படுத்துற தாக்கத்துல இருந்து நான் கத்துக்க வேண்டியதை நான் உணர்ந்துருவேன் அப்படின்னு ஆன்மாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறதுக்காக தான் ஒன்னா வந்து பிறக்குறாங்க. ஆனா பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமா கலியுக காலத்துல திரைகள் வலுவா இருக்கிறதுனால திரைகளை தாண்டி நம்மளால அந்த உண்மை சத்தியத்தை உணர முடியறதில்ல. அகங்காரம் ஓங்கி இருக்கிறதுனால மற்றவங்களுக்குள்ள இருக்க ஆன்மாவை நம்மளால பார்க்க முடியறதில்ல, அவங்களுக்குள்ள இருக்க அகங்காரத்தை மட்டும் தான் நம்ம பாக்குறோம். இப்படி பல பிறவிகள்ல நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு நம்ம அதை சரியா பயன்படுத்திக்காம மீண்டும் மீண்டும் வந்து பிறந்துகிட்டே இருக்கோம். இன்னைக்கு இதை பத்தி நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். அகங்காரம் நமக்குள்ள குறையுது அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு அற்புதமான அறிகுறி என்னன்னா, நேத்தியும் பார்த்தோம், அகங்காரத்தோட எதிரிகள் அன்பு, கனிவு, பணிவு. ஒருத்தவங்க கிட்ட நம்மளோட ஈகோ குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்க ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எது அவங்கள தூண்டுது இந்த மாதிரி பண்றதுக்கு, அவங்க ஆழ் மனசுல அவங்க என்ன வேதனை அனுபவிக்கிறாங்க, அதாவது மேலோட்டமா அவங்களோட பிழைகளை மட்டும் பார்க்காம உள்ளுக்குள்ள அவங்களுடைய இயலாமை என்ன, அவங்களோட சோகம் என்ன, அவங்களோட கடந்த கால கதை என்ன, இப்படி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட ஆங்கிள் இருந்து நினைக்க தொடங்குவோம். இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டா போதும், நம்ம ஆன்மாவுக்கு நம்ம ரொம்ப நெருங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்ம அகங்காரம் விட்டு கொடுக்காம உடம்பு பிடியா பிடிச்சிட்டு இருக்க இன்னொரு விஷயம், அவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க, நான் எதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும், எதுக்கு அவங்க கிட்ட அன்பா இருக்கணும், எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்ப அவங்க வந்து எனக்கு உதவி பண்ணாங்களா, இல்ல அவங்க எனக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க. அன்பா நடந்துக்கிறதுக்கு நமக்கு காரணங்கள் தேவையில்லை, அன்புதான் ஆன்மாவோட இயல்பு. இன்னைக்கு நேரம் ஒதுக்கி இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கலாம். யார் கரெக்டு யாரு தவறு அப்படிங்கிறத ஆராயாம என்னோட அகங்காரம் குறையுதா, என்னோட ஆன்மாவை நான் நெருங்குறேனா,
அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம கவனமா இருக்கலாம். மாணிக்கவாசகர் எழுதின திருவாசக பாடல் வரி, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த அளவுக்கு நம்ம இறை சிந்தனையை கொண்டு வந்துகிட்டே இருந்தோம்னா ஆணவத்தரிய ரொம்ப வேகமா அழிச்சிடலாம். தொடர்ந்து நாளைக்கு உங்களோட நம்பிக்கைகள், கருத்துகள், ஒப்பீனியன்ஸ், பிலீவ்ஸ் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஈகோ இதனால உண்டாகக்கூடிய ஆணவத்தை கலைக்கிறதை பத்தி பார்க்கலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.